ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் ரூமுக்கு வரவும் இப்போ இந்திராணியும் வந்துருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ அயலி வந்து பதட்டம் அடைகிறாங்க. எதுக்கு நீ இப்படிலாம் எங்களை சந்தேகப்படுறீங்க அப்படிங்கவும், ஆமாம் சிவாவோட அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார்ல உதய பெருமாள்னு, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவரை வந்து நாங்கள் நடிக்க வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு ஏதாவது இக்கட்டான ஒரு நிலைமையில் வரும்போது நான் இப்படி ஒரு பேச சொல்லியிருக்க அப்படிங்கவும், என்ன உளறிட்டு இருக்கிற, அவரை சிவாவோட அப்பாவா நடிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் வந்து பேசுகிறதும் நடவடிக்கையும் பார்க்கும்போது எல்லாமே வந்து நடிப்பாக தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லைன்னா இந்த வீட்டில் உள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அயலி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் அப்படிலாம் எங்களை சந்தேகப்படுறாதீங்க, உண்மையிலேயே எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கூடி சீக்கிரத்தில் என்ன நடக்குன்னு நான் சொல்லி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்திராணி போகவும் அடுத்தது சிவா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எதுக்காக இப்படி கண்கலங்கிறீங்க சீனியர் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நடக்கிறதுலாம் எனக்கு என்னமோ ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்குது, இந்திராணி அக்கா நம்மளை நம்பவே மாட்டுக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் வந்து சிவாவை பற்றின ஏதாவது எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் எல்லாத்தையும் போட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் எதுவுமே கிடைக்கல. அந்த நேரம் பார்க்க சிவாவும் அயலியும் அங்கே ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கபிலன் வந்து ஒரு பீரோவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருக்கவும், என்னது நம்ம ரூமு ஃபுல்லாக இப்படி குப்பையமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த மாதிரிக்கு களைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சிவா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, பாவை தான் வந்திருப்பா, அவள் தான் வந்து எல்லாத்தையும் களைச்சி போட்டு விளையாடி இருப்பா, சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதே அப்போ ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே சிவா அப்படியே வந்து பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இவர் என்னுடைய மாமா அப்படிங்கிறாங்க. என்னது மாமாவா, உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படிங்கவோ அப்போ கபிலன் வந்து இது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது சிவாவோட மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா ஏலி இது என்னுடைய மாமா, ஆனால் சொந்த மாமா கிடையாது, எனக்கு தூரத்து சொந்தம் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ இவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா, அப்படி தெரிஞ்சாக்கி நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து கபிலன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும், எதுக்காக இவரை போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது, எதுக்காக தான் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல அப்படிங்கவும், சரி அதை நம்ம எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து போலீஸ் வண்டி ஜீப்பு வந்து அவங்க சவுண்டு கேட்குது. அந்த ஆர்னு சவுண்டு கேட்டுட்டு, என்னது என்னமோ அதிகாரி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரிக்கு தெரியுது, யாருன்னு தெரியலையே, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் அவங்க ரூமை விட்டு வந்துருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கபிலன் வந்து அவங்களும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவோம். அப்போ இந்திராணி கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க உங்க தங்கச்சி பொன்னியை பத்தி நாங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்காக என் தங்கச்சி போய் விசாரிக்க போறீங்க அப்படிங்கும் போது, நேற்றுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க, அதனால உங்க தங்கச்சி நாங்கள் விசாரணை பண்ணணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து அவங்க இந்திராணியோட சித்தப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணு அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, அவளே பயந்து சுபாவம் கொண்டவா அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, சித்தப்பா கண்டிப்பாக வந்து பொண்ணு அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, ஆனால் அவங்க விசாரிக்க வந்திருக்கிறாங்க, அவங்க விசாரணை தானே பண்ண வந்திருக்கிறாங்க, விசாரிக்கிட்டோம், விசாரிச்சதுக்கப்புறமா அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் பொன்னியை உடனே இந்திராணி வந்து கூப்பிடுறாங்க. இப்போ பொன்னி வரவும் இப்போ அயலி சிவா அவங்களும் வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்களை பார்த்ததுமே பொன்னி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஐயோ நேற்றுக்கு நடந்த விசாரணை பற்றி தான் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயந்து போய் இருக்கும்போது அப்போ வந்து பொன்னிட்ட வந்து அவங்க விசாரிக்கிறாங்க, ஆமா நேற்றுக்கு இந்த இடத்துக்கு போனியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பொன்னியா ஆமா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பொன்னியோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது நேற்றுக்கு இந்த இடத்துக்கு போயிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு அவங்கள அடிச்சிருக்கிறாங்க, அதில் அவருடைய கதையை முடிஞ்சு போச்சுது, இதுக்கு காரணம் பொன்னி தான் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், அப்படி பொன்னி தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக நாங்கள் அவங்கள வந்து கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இந்திராணி. அடுத்து பார்த்தோம்னா அவங்க போயிடவும் அப்போ அயலிக்கு சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா பொன்னி வந்து பயந்துட்டே இருக்கும்போது, சரி பொன்னி நீ பயப்படாத, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்புன்னு சொல்லவும் அப்போ பொன்னி ரூமுக்கு வராங்க. அப்போ அயலி சிவாவும் வந்து பொன்னிக்கிட்ட வந்து விசாரணை பண்ணுறாங்க, ஆமாம் பொன்னி நேற்றுலேருந்து நான் உனக்கு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்,
உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லை, உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பையனுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் நான் எதுவுமே நான் செய்யலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ உண்மையை சொல்லு, அப்படி சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பொன்னியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பொன்னி அப்படி செய்யக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது, ஆமாம் சீனியர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் பொன்னியோட நடவடிக்கை நேற்றுலேருந்து சரியில்லை, அவள் ஏதோ பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா அடுத்து மோனிகாவை தான் காட்டுறாங்க. மோனிகா வந்து அவங்க இந்திராணியை பார்க்குறாங்க. இந்திராணிகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் தங்கச்சியை பற்றின ஒரு ஆதாரம் என்கிட்ட சிக்கிருக்கு அப்படிங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட இந்திராணி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எல்லாம் பொன்னி விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. இதை வந்து அயலி வந்து மேலேருந்து கவனிச்சிட்டு இருக்கவும் அப்போ மோனிகா வந்து ஒரு பென்ட்ரைவரை காட்டுறாங்க. இதில் தான் பொன்னி வந்து ஸ்டிக்கை வச்சு அந்த பையனை அடித்து கதையை முடிச்சிருக்கிறா, அந்த ஆதாரம் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாரு, தேவையில்லாம விளையாடிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ மோனிகா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ உன் குடும்பத்தோட கௌரவமே என் கையில் தான் இருந்துட்டு இருக்குது, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீ நடக்கணும், அப்படி மட்டும் நீ செய்யலைன்னு வச்சுக்கோங்க, இதை என் சேனலில் நானே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா செங்குட்டோட குடும்பம் எந்த அளவுக்கு அசிங்கப்படணும் உனக்கே தெரியும், உன் தங்கச்சியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து சிரிச்சிட்டு போகவும், அதனால நான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் கூடிய சீக்கிரத்திலே உனக்கு சொல்லுவேன், அது வரைக்கும் இந்த ஆதாரம் என் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோனிகா அங்கே இருந்து போகவும் இதை கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னி இந்த மாதிரிக்கு செஞ்சுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மோனிகா காரில் ஏறதுக்காக போகும்போது அப்போ அயலி வந்து அவங்க தடுக்கிறாங்க. உடனே மோனிகா வந்து பார்க்கவும், நீ எதுக்காக இப்போ என்னை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு மோனிகா, நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மோனிகா வந்து, அப்படியா இதை கேட்டுக்கிட்டியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு இந்திராணி அண்ணி மேலே பழிவு சுமத்தாத, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு நீ என்னனாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, இந்திராணி அண்ணியோட குடும்பத்தை நான் கௌரவத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியா, அவள் கௌரவமே என் கையில் தான் இருக்குது, அதனால உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா போகவும் அடுத்து பார்த்தோம்னா அயலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன ஒன்று நடந்திருக்குது, ஆனால் பொன்னி வந்து நம்மக்கிட்ட உண்மையை சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பொன்னியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பொன்னி, நீ அன்னைக்கு நடந்ததை உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கவும் அப்போ பார்க்கும்போது பொன்னி வந்து அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவன் என்னுடைய கையை பிடிச்சி இழுத்தான், ஆனால் அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா, உன்னால வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதையும் என்று சொல்லு, நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கும்போது, இல்லைக்கா, நான் உண்மையிலே வந்து அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுத்தான், நான் தட்டி விட்டுட்டு நான் அங்கேருந்து நான் வந்துட்டேன், ஆனால் அதுக்கு பிறகு இந்த மாதிரிக்கு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது, என்ன நீங்க காப்பாத்துங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, நீ பயப்படாத பொண்ணு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா கிட்ட அயில வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லவும் இது கிட்டதுமே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ எப்படி நம்ம வந்து பொண்ணியை காப்பாற்ற போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போனாக்கி நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்கும் அப்படின்னு அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கவோ, இந்த மோனிகா வர இந்திராணி மேடத்தை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறா, அவள் கையில் ஒரு பென்ட்ரைவர் வச்சிருக்கிறா, அவங்க முழுசாக என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த பென்ட்ரைவரில் என்னமோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அயலி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகலாம், பார்ட்டி நடந்த இடத்துக்கு போகலாம், அங்கே நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் சிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அவங்க எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.